ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்னி சிறகு. நான் சூர்யா. இன்றைக்கி நம்ம பேச போகிறது இந்தியன் மிலிட்ரி அப்புறம் சைனா மிலிட்ரி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியன் மிலிட்ரியில் மேன் பவர் பார்த்துடலாம். ஆக்டிவ் பர்சனல், ரிசர்வ் பர்சனல் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஆக்டிவ் பர்சனல்னால் இப்போ கரண்ட்டாக இப்போ போர் வந்தால் உடனே அதில் போய் சண்டை போடுறவங்க தான் ஆக்டிவ் பர்சனல் சொல்லுவாங்க. 21,40,000 பேர் இருக்காங்க இந்தியன் மிலிட்ரியில். சைனா சைடு 23 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரு வேளை போர் வந்தால் ரிசர்வ் பர்சனல் வருவாங்க, அதாவது போர் பயிற்சி கொடுத்து அவங்க நாட்டில் தங்கிட்டு இருப்பாங்க. அவங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 11,55,000 பேர் தான் இருக்காங்க. சைனா சைடு 80 லட்சம் பேர் இருக்காங்க. அடுத்து லேண்ட் ஃபோர்ஸ். இந்தியா கிட்ட மொத்தம் டேங்க்ஸ் 4,426 இருக்குது. சைனா கிட்ட 7,760 இருக்குது. ஆர்மர்டு ஃபைட்டிங் வெஹிக்கல்ஸ் இந்தியா கிட்ட 5,681 இருக்குது. சைனா கிட்ட 6,000 இருக்குது. டோட்டல் ஆர்டிலரி இந்தியா கிட்ட 5,067 இருக்குது. சைனா கிட்ட 9,726 இருக்குது. செல்ஃப் ப்ரொபல்டு ஆர்டிலரி இந்தியா கிட்ட 290 இருக்குது. சைனா கிட்ட 1,710 இருக்குது. ராக்கெட் ஆர்டிலரி இந்தியா கிட்ட 292 இருக்குது. சைனா கிட்ட 1,770 இருக்குது. ஏர்ஃபோர்ஸ் பார்க்கலாம். ஏர்ஃபோர்ஸில் மொத்தம் ஏர்க்ராஃப்ட் இந்தியா கிட்ட 2,216 இருக்குது. சைனா கிட்ட 4,182 இருக்குது. அடுத்து ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் இந்தியா கிட்ட 323 இருக்குது. சைனா கிட்ட 1,180 இருக்குது. மல்டி ரோல் ஏர்க்ராஃப்ட் இந்தியா கிட்ட 329 இருக்குது. சைனா கிட்ட 629 இருக்குது. அட்டாக் ஏர்க்ராஃப்ட் இந்தியா கிட்ட 220 இருக்குது. சைனா கிட்ட 270 இருக்குது. ஹெலிகாப்டர்ஸ் 725 இந்தியா கிட்ட இருக்குது. சைனா கிட்ட 1,170 இருக்குது. அடுத்து நேவி இந்தியா கிட்ட மொத்த கலங்கள் அதாவது கப்பல் 214 இருக்குது. சைனா கிட்ட 780 இருக்குது. இதில் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் அதாவது விமானம் தாங்கிய கப்பல் இந்தியா கிட்ட 2 இருக்குது. சைனா கிட்டே 2 இருக்குது. டெஸ்ட்ராயர் இந்தியா கிட்ட 11 இருக்குது. சைனா கிட்ட 36 இருக்குது. ஃப்ரைகேட்ஸ் இந்தியா கிட்ட 15 இருக்குது. சைனா கிட்ட 54 இருக்குது. கார்வெட்டர்ஸ் இந்தியா கிட்ட 24 இருக்குது. சைனா கிட்ட 42 இருக்குது. சப்மரைன்ஸ் இந்தியா கிட்ட 15 இருக்குது. சைனா கிட்ட 76 இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன் அணு ஆயுதம் இந்தியா கிட்ட 150 இருக்குது. சைனா கிட்ட 300 இருக்குது. கடைசியாக முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் வெப்பன் தான். ஸோ இது சைனா கிட்ட நம்மளோட 1 மடங்கு அதாவது 2 மடங்கு அதிகமாக இருக்குது. இதை வச்சு சைனா நம்மக்கிட்ட போருக்கு வருவாங்களா இல்லை வந்தால் ஜெயிச்சிருவாங்களான்னு கேட்டிங்களா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த 2 நாடு மட்டும் சண்டை போட்டுக்க போகிறது கிடையாது. நமக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய கண்ட்ரிஸ் நமக்காக வருவாங்க. சைனாக்கு சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் சைனாக்காக வருவாங்க. ஸோ இந்த 2 சைட்ஸில் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு டாபிக் பற்றி பேசினா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.